அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துருவோமா? நான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறேன். ரைஸில் கிடையாது, சேமியாவில். இன்னைக்கு சேமியா பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவை பேனில் போட்டுட்டு 1 ஸ்பூன் ஆயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் ஆயில் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி எந்த அளவு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சேமியாலே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், எக்கு, அப்புறமா சிக்கன் இதில் எது வேணாலும் நமக்கு பிடிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்ச சேமியாவை இதில் போட்டுடலாம். 5 மினிட்ஸ் சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே என் தங்கச்சியோட லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த சேமியா பிரியாணியை போட்டு வச்சாச்சு. எங்கள் வீட்டில் எப்பவுமே இந்த மாதிரி தான் சேமியா பண்ணுவோம். இந்த மாதிரி செஞ்சாதான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இதவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சுட சுட பிளேட்டில் போட்டு கொடுத்தாச்சு. என் தங்கச்சியுமே சூப்பராக சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டா பாய் சொல்லிட்டு.